செகண்ட் இவனை போட்டு தள்ளிடலாம். இவனை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டு தள்ளினால அவனை நம்ம கணக்கெடுக்கல. ஸோ கைஸ் இன்னைக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, நம்ம பத்தியில் இருக்க என் லெவல் வந்து 614. எனக்கு அன்லாக்காக இருக்க எல்லா பாஸையும் தோக்கடிக்க போகிறான். இப்போ அங்கே செஃப்லேருந்து ஆரம்பிக்கலாம். இவங்களை வந்து நான் எமோஜி வச்சு ரேங்க் பண்ணிப்பேன். இப்போ சைடில் எமோஜி தெரியுதா, இதை வச்சு தான் அவங்க ஈஸியிலேருந்து கஷ்டம் வரைக்கும் போயிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போடுற வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியில் நினச்சாங்க. நான் வந்து 614 லெவலில் இருக்கிறதுனால இந்த கொரில்லா கிங்கு, இந்த செஃப்பு எல்லாம் ஸ்கைபிங் பேரத்துக்கே செத்து போயிடுறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃப்ரோசன் வில்லேஜ் இடத்துல இருக்க எட்டியை அடிக்க வந்தோம். எட்டி வந்து கொரில்லா கிங்கோடைய வெர்ஷன் 2 தான். லைட்டாக பஃப் கொடுத்துக்காங்க, அவ்வளோதான். இவன் வந்து வெறும் ஸ்கைபிங் பேரத்துக்கு தான் சாக மாட்டான். அது அவனுடைய பாதி ஹெல்த்தை லைட்டாக பாதி ஹெல்த்தை டேமேஜ் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே பாருங்க, கரெக்டாக பாதி ஹெல்த்தை டேமேஜ் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். நான் வந்து இவங்கிட்டையும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவேன். ஏர் ஸ்டேவியர், அதாவது பாஸ் எல்லாம் அடிக்கும்போது காற்றுலேயே நின்றுப்பேன். நீங்கள் லாங் ரேஞ்சு ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஷார்ட் ரேஞ்சு ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, நம்ம தான் அடுத்த எட்டி. இப்போ நம்ம அடுத்த வைஸ் அட்மிரலாகவும் வாங்க போகலாம். எனக்கு மெரைன்ஸ்னாலே பிடிக்காது. ஸோ அடுத்த வைஸ் பைரட் அட்மிரலாக இருக்கலாம் அவனுங்க. இங்கே என் தம்பி ஐடி வருது அப்படின்னா அவன் என் சர்வரில் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் வந்து அண்டர் வாட்டர் சிட்டியில் பானா, நம்ம அண்டர் வாட்டர் சிட்டி போகும்போது அவனை அடித்து துவைக்கிறோம். இவனுக்கும் சேம் டீல் தான். எட்டி மாதிரியே அவனுக்கு பாதி ஹெல்த் தான் குறையும். ஸோ இவன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். பட் நான் அமௌண்ட்லேயே அவனை முடிச்சிடுவேன். வாங்க, நம்ம நெக்ஸ்ட் இடம் என்னது, ப்ரிசனுக்கு போவோம். ஓகே, ப்ரிசனுக்கு முன்னாடி என்னமோ வருமே, ப்ரிசன் தான் வரும். ஓ சாரி கைஸ், நான் மறந்து மேக்மா அடிக்கிற அடிக்க அதுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா அவன் பக்கத்தில் இருந்தான். சே, அடுத்து நான் ப்ரிசனுக்கு தான் போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அவன் பக்கத்தில் இருந்தனால அவனை அடிச்சிடலான்னு போயிட்டேன். நான் பண்ணுற பெரிய தப்பே இப்போ பேரேஜ் அப்ளை தான் போட பார்த்தேன். ஆனால் தெரியாமல் ரிஃப்ளெக்ஷன் கிங்கில் யூஸ் வச்சுட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரி மறந்து போய் வச்சுருவேன். கூல் டவுனில் இருக்கிறதுல அவன் வந்து என்னை அடிச்சிருவான். நான் அடித்த போது எனக்கு ஞாபகம் எங்கே ஒன்று இருந்தது. இதுக்கு முன்னாடி போட்டுருந்தேன், அதை நான் போடலன்னுலாம் சொல்ல. பட் இந்த மாதிரி ஆஃப் ஆயிருமா கூல் டவுனுங்கிற பேரில் அடிச்சு நான் அதை ஆன் பண்ணவே மறந்துடுவேன். இவன் அடித்து ஞாபகப்படுத்திட்டான். ஸோ அதான் ஆன் பண்ணிடுவேன். தண்ணி குடும்பத்த மாதிரி ஆன் பண்ணி வச்சதை வச்சு இவன் போட்டது. ஸோ அதனால இவனால் என் மேலே ஒரு அட்டை கூட டீல் பண்ண முடியா. டீல் பண்ணியிருந்தாலும் டாஜன் காமிச்சுக்கோ இந்த மாதிரி. ஓகே, நம்ம மேக்மா அட்மிரல் அடிச்சாச்சு. அடுத்து ப்ரிசன் தான். என்னடா ப்ரிசன் எம்டியாக இருக்குது. ஸ்வானும் இல்லை, சீஃப் வார்டனும் இல்லை, வார்டனும் இல்லை, எவனுமே இல்லை. அப்புறம் எவனுக்குலாம் ப்ரிசனை கட்டி வச்சுக்கிங்க? என்ன மாதிரி பெரிய கிரிமினல் அடக்குவா. ஆனால் இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, எவன் கூட டீல் பண்ண வேண்டாங்கும் போது. சரி வாங்க, நம்ம அப்படியே அண்டர் வாட்டர் சிட்டிக்கு போவோம். என் தம்பி இங்கே தான் இருக்கான், அவனை அடிச்சுட்டு போவோம். அவனுடைய ஐடி பேர் ரிப் காட். டிஸ்பிளே நேமை நான் சொல்லிட்டு இருக்கேன், யூசர் நேமை நான் சொல்ல விரும்பலை. அவன் கிடக்குறான் சிறு பையன். சரி வாங்க. என்ன இந்த முரட்டு லேக் அடிக்குதா ஆன் அங்கே லைட் ஸ்கைபிங் பேரேஜ் போட்டுருக்கான். அந்த அங்கே கம்மருங்க மணல் மேலே ஏறி நின்னானா ரிப் கார்டுன்னு காமிக்குது. அவன் தான் வேலைஸ்லேருந்து எடுத்துட்டேனே, அப்புறம் எப்படி டேமேஜ் வாங்காமல் இருக்கான்? எவன்டா அவன்? ஏதோ ஒரு யூசர் நேம்காரை வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். நான் என் தம்பி அடிக்க வந்தால் அவன் என்ன அடிக்கிறான். இருங்க கைஸ், அவனை ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். என்ன ஃப்ரூட் வச்சுருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் ஐடியை போய் பார்க்கணும். சே, டாஜ் பண்ணிட்டானே. நான் இன்னும் லைட்டரை போட்டு என்னடா ஆச்சு? லைட்ரு ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு. சே, ஆனால் பவுண்டி லாஸ் ஆன மாதிரி காமிக்கல. ஸோ அவன் என்னோட கம்மி லெவலில் ஆக்கணும்னு சொல்லணும், அதிக லெவலில் ஆக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பியூர் மார்க்கில். ஃபிஷர்மேன் விளாட நான் சீக்கிரம் கேட்டகரியில்
அப்படி அடிக்கும்போது அவன் திடீர்னு ஃபுல் ஹெல்த் ஆயிடுவான். இப்போ நான் காட்டுறேன் கரெக்டாக. இதை பார்த்த உடனே ப்ரோ நேராக அடித்தா ஒரே அடியில் செஞ்சிருவான்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு 2 லைஃப் உண்டு. கோஸ்ட் ஃபுல் கட்சிக்கான்னு நினைக்காதீங்க இருக்குன்னா அவங்ககிட்ட அதெல்லாம் கிடையாது. சரி அந்த ஃப்ரூட்டை வச்சுக்கலாம்ல, அந்த ஃப்ரூட்டுடைய பவரில் யூஸ் பண்ணியிருப்பானு. ஜஸ்ட்டு கோஸ்ட் பாதி தான் ரிவைவ் பண்ணும். இவன் வந்து தனி எபிலிட்டி மாதிரி சொல்லலாம். ஓகே இவனே முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் போக வேண்டிய இடம் நான் இப்போ இருக்கிற இடம் ஸ்கைலேண்ட். ஓகே வாங்க அங்கே போய். எவனா ஆல்ரெடி விஸ்பர் அடிச்சுட்டுக்கான். இவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்வானு சீஃப் வார்டன் அவனுங்களெல்லாம் அடிச்சிருக்கணும். வாங்க அவனை அடிப்போம். என்ன விஸ்பர் அடிச்சு ஒன்றுமே கிடைக்கல. சரி 10% டேமேஜ் அதை மறந்துட்டேனே. 10% டேமேஜ் அதை நான் கொடுக்கல. அவனே நிறைய அடிச்சு வச்சுருக்கான் போல. அவனுக்கு ஓசிக்கில்லு. சரி வாங்க தண்டை கடையாவது அடிப்போம். அதையும் வந்து அடிச்சுட்டுக்கான். அங்கே போய் அடிப்போம். இன்னும் ஒரு அட்டாக் பண்ண மாட்டேங்குது. நான் கவுண்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டேமேஜ் விழுந்தால் எனக்கு அந்த சைடில் காமிக்கும். ஆல்ரெடி நிறைய பாஸ் காமிச்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி காமிக்கும். இங்கே காமிக்க மாட்டேங்குது. எனக்கும் ஒரு 10% கிட்ட டேமேஜ். எப்பா தண்டாயா லாஸ்ட் கீழே போட்டு பவுண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு போஸ்ட் போட்டுப்பேன் என் க்ரூவை பற்றி. அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் என் பவுண்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் பவுண்டி எல்லாத்தையும். இப்போ நான் சும்மா கறி வேலை எனக்கு அன்லாக் ஆகாத சைபார்க்கு அடிக்க வந்துட்டேன். அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இவங்கிட்டே அந்த ஏர் டெக்னிக் தான் போடுறேன். அதனால நான் டேமேஜ் இன்னும் எடுக்காமல் இருக்கேன். எடுத்துருந்தேன்னா எடுத்துகிட்டு வரேன். என்ன இதில் ஒரே ப்ராப்ளம், ஏர் ஜம்ப் அப்பப்போ ஒர்க் ஆகாது இந்த மாதிரி. சரி நம்ம பவுண்டி பாய்.